வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் வருது பாருங்கள். பாத்திரத்தில் நெய்யும் எண்ணெயும் ஊற்றுங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதில் தாளிச்சிட்டு கூடவே வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். பொன்னிறமாக வதங்கின உடனே இப்போ நாம் கொத்தமல்லியை அதில் போடுறோம். கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் புதினாவை போட்டு ஒரு நிமிஷம் வதக்குங்க. பச்சை மிளகாவை இப்போ அதில் போடுங்க. தேவையான அளவு மிளகாய் பொடியை இப்போ போட்டிருக்கோம். இப்போ நம்ம அதில் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போன பிறகு தக்காளி பழத்தை அதில் போடுங்க. உப்பு போடணும். இப்போ அதில் தயிரை ஊற்றுங்க. தண்ணியை ஊற்றி கிரேவி நல்லா ஒரு சேர வர மாதிரி அதை நல்லா கிளறி விடுங்க. இதில் இப்போ சிக்கனை போடுங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு அது நல்லா கொதிக்கும் போது பாசுமதி அரிசியை போட்டு 3/4 பதத்துக்கு அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு 3/4 பதத்துக்கு நல்லா வெந்த அரிசியை செஞ்சு வச்சுருக்க கிரேவி மேலே போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. அரிசி உடையாமல் அதை நல்லா பக்குவமாக கிளறி விடுங்க. இப்போ அதை மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் தம்மில் விட்டுருங்க. இப்போ சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.